இன்னைக்கு தைப்பூச நன்னாளை கொண்டாடி வர எல்லா முருக பக்தர்களுக்கான விசேஷ அப்லோடு இது. இந்த பனிமூட்டமும் இந்த கிராமமும் அழகிய கிராமமும் கண்ணுக்கு தெரியுறது எங்கே இல்லைங்க, நம்ம கேஜிஎஃப்ல இருந்து 460 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ண கிடைக்கக்கூடிய ஒரு அழகான நகரம். அதே போல ஒரு தெய்வீகமான சரித்திரம் உள்ள இடமும் கூட இது. இந்த இடம் கொடைக்கானல்ல இருந்து 23 கிலோமீட்டர் நம்ம பிரயாணம் பண்ண கிடைக்கக்கூடிய பூம்பாறைன்ற இடம். இந்த அழகிய கிராமத்துக்குள்ள ஒரு அழகிய சிறு கோயில் இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய கதை சொல்றாங்க. போகர் என்ற முனிவர் அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு சிலையை வடிக்கிறாரு. அது தசபாஷானம் கொண்ட சிலையாக இருக்குது. அந்த சிலையை நிறுவினால் இல்லை எங்கேயாவது பூஜைக்கு வச்சா அதனால கேடுகள் விளையும் அப்படின்றதுனால அவர் 0 டிகிரி இருக்கக்கூடிய இடத்த தேடுறாரு. அந்த 0 டிகிரி இடத்த தேடி அவர் வரும்போது இந்த பூமாறை கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு இடம் வச்சு பண்ணி அந்த இடத்துக்குள்ள அந்த தசபாஷான முருகர் சிலையை வச்சுட்டு அவரு சைனாக்கு போயிடுறாரா. அதுக்கப்புறமா இந்த கோயில் இங்கேயே இருக்குது. இந்த கோயிலை கொஞ்சம் கட்டி இது 0 டிகிரின்றதுனால இங்கே வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா போகர் சைனால இருந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சிலை வடிக்கிறாரு. அந்த சிலை தான் நவபாஷானத்துல உருவான சிலை. அது பழனி மலையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துக்கும் பழனி மலருக்கும் தொடர்பு உண்டு. இது தசபாஷானத்தால உருவான குழந்தை வேலப்பர் சிலையாக கருதப்படுது. அதே போல பழனியில இருக்கிறது நவபாஷானத்துல உருவாக்கி இருக்கிற சிலையா சொல்றாங்க. நிறைய பேர் இந்த இடத்த யூடியூபுங்களையும் இன்ஸ்டாலையும் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லையும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பதிவு தேடுறோம். பழங்கால கோயில், ஆனால் சிறிய கோயில். பிற்காலத்தில் இதை புதுப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த கல்லுங்க பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள இருக்கிற கல்லுங்க மூலஸ்தான கல்லுங்கெல்லாம் மகாராஜா காலத்துங்களில் இல்லை ஜமீன்தார் காலத்துங்களில் கட்டப்பட்ட கோயிலுங்க. இந்த கோயிலை உள்ள படம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க. ஆனால் பழனியில் என்ன சிலை இருக்குதோ அதே உருவம் கொண்ட சிலை தான் இங்கேயே இருக்குது கோயிலுக்குள்ள. நிறைய நண்பர்கள் இல்லை நம்ம எஸ்எஸ்டி வியூவர்கள் இந்த கோயிலை பற்றி இன்ஸ்டாவில் அது இதுல எல்லாம் பார்த்துட்டதுனால நாம் மறுபடியும் பேசின்னு இருந்தால் வழிக்கு வராது. அழகிய கிராமம், கண்ணுக்கு அழகான கிராமம். இங்கே போய் பார்க்க முடியாத இல்லை போக முடியாத சூழ்நிலை கொண்ட முருக பக்தர்களுக்காகவும் எஸ்எஸ்டி நேயர்களுக்காகவும் இந்த குழந்தை வேலப்பர் கோயிலினுடைய ஒரு பதிவை நம்ம வெளியிடுறோம். சுற்றுலா தலம் தாங்க. எங்கே போனாலும் தமிழ்நாடாகட்டும் எந்த இடம் போனாலும் கோயில்கள் எல்லாம் இன்னைக்கு சுற்றுலா தலமாக இருக்கிறதுனால கதைகளும் கட்டுக்கதைகளும் கலந்து பரப்பி விட்டால் தான் அந்த கோயிலுங்க பிரச்சாரம் ஆகும், வளரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வளர்த்து விடுறாங்க. ஆனால் போகர் தசபாஷானத்தால் உருவாக்கப்பட்ட சிலை இந்த கோயில் மூலஸ்தானத்தில் இருக்குது. நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்ட சிலை பழனி மலையில் இருக்கிறதா சொல்றாங்க. எஸ்எஸ்டி நேயர்களுக்காக இந்த பக்தி வெளியீடு. முருகன் விளையாடல் என் பாடல் எல்லாம் அவன் பாடல், முழுமையான அழகில் எல்லாம் முருகவேளின் முகச்சாயல். பால முருகன் விளையாடல் என் பாடல் எல்லாம் அவன் பாடல், முழுமையான அழகில் எல்லாம் முருகவேளின் முகச்சாயல். பால முருகன் விளையாடல்.
குழந்தை நிலை வேண்டும், அறிவில் குமர நிலை வேண்டும். அன்பில் குழந்தை நிலை வேண்டும், அறிவில் குமர நிலை வேண்டும். பண்பில் முதுமை வேண்டுமென்றே பாடம் புகட்டும் விளையாடல், பாடம் புகட்டும் விளையாடல். பாலமுருகன் விளையாடல் என் பாடல் எல்லாம் அவன் பாடல். முழுமையான அழகில் எல்லாம் முருகவேளின் முகச்சாயல். பாலமுருகன் விளையாடல். இசையில் முருகன் வசிக்கின்றான், அந்த இசையை அவனே ரசிக்கின்றான். இசையில் முருகன் வசிக்கின்றான், அந்த இசையை அவனே ரசிக்கின்றான். பாடி பணியும் மனமெல்லாம் பக்தியை அவனே விதைக்கின்றான், பக்தியை அவனே விதைக்கின்றான். பாலமுருகன் விளையாடல் என் பாடல் எல்லாம் அவன் பாடல்.